சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி சுங்கச்சாவடி சுங்க கட்டணம் உள்ளூர் மக்களுக்கு வழங்குவதில் ஏற்படும் சிக்கல்களும் வாகன ஓட்டிகள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ளூர் குடியிருப்பு மக்கள் இன்று காலை திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி சுங்கச்சாவடி சென்னை மற்றும் புதுச்சேரியை இணைக்கும் முக்கிய பகுதி என்பதால் இந்த திடீர் மறியலால் ஈசிஆர் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்று கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள குடியிருப்பு மக்களின் கோரிக்கையான சென்னை மாநகரத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானமாக வைத்துள்ளனர். அல்லது உள்ளூர் மக்களிடம் இருக்கும் முகவரி சான்றை வைத்து அப்பகுதியில் 7 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் குடியிருப்பு மக்களுக்கு கட்டண வசூல் இல்லாமல் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தின் கீழ் செயல்படும் T20 முட்டுக்காடு காவல் நிலையத்தின் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சந்துரு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட இடத்தில் டோல்கேட் இயங்கிக் கொண்டிருப்பதை கண்டித்து அதை அகற்றுமாறு இடம் நீக்கம் செய்யுமாறு இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்களை சந்தித்து மனுவை கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த காணத்தூர் பகுதி, உத்தண்டி, முட்டுக்காடு, கோவளம் போன்ற பகுதிகளில் ஏராளமான மக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வது, மருத்துவமனைகளுக்கு செல்வது, கடை வீதிகளுக்கு செல்வது என்று சொல்லி அநேக மக்கள் தங்களுடைய 4 சக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அது போன்ற நேரங்களில் அதிகமான டிராஃபிக் ஏற்படுகிறது. அவர்களுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டோல்கேட்டில் கொடுத்து செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த டோல்கேட்டை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு செங்கல்பட்டு கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவாக வைத்திருக்கிறோம். அதை அவர்கள் பரிசீலனை செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் அந்த மேம்பாலத்துக்கு அதே போன்று காணத்தூர் மற்றும் OMRக்கு இணைப்பு சாலையை கோரிக்கை வைத்திருக்கிறோம். காணத்தூரிலிருந்து நாவலூருக்கு செல்லக்கூடிய வழி நாங்கள் தற்பொழுது அக்கரை வழியாகவும் கோவளம் வழியாகவும் கிட்டத்தட்ட 15 to 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதை விரைவாக கடக்கக்கூடிய வகையில் காணத்தூரிலிருந்து நாவலூருக்கு இணைப்பு சாலை அமைக்க கோரியும் இன்றைக்கு மனு கலெக்டர் அலுவலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு மிக விரைவாக பணிகள் துவங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள்.